இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரத்திலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் எப்படி காணப்பட வேண்டும் என்று சில காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். ஆண்டவரது படைப்பில் நமக்கு மாத்திரமே ஒரு தனி சிறப்பு. நாம் மட்டுமே அந்த பேசும் திறனை பெற்றிருக்கிறோம். விலங்குகளிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவது இந்த பேச்சு தான். ஆனால் நாம் எப்படி பேசுகிறோம் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். அரசாங்கமும் நமக்கு பேச்சு உரிமை கொடுத்திருக்கிறது. ஆனால் நாம் வார்த்தைகள் எப்படி நாம் பேசுகிறோம் என்று சற்று நாம் தியானிப்போம். வேதத்தில் தீமோத்தேயுவுக்கு பவுல் கூறும்போது வீண் பேச்சுக்கு விலகியிரு என்று கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். வீண் பேச்சுக்கு விலகியிரு என்று கட்டளை கொடுக்கிறார். ஏனென்றால் தீமோத்தேயு ஒரு வாலிபன். வீணான பேச்சு நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று அவனுக்கு ஒரு பொறுப்பான பதவி கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் வீண் பேச்சுக்கு விலகியிரு என்று எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் நல்லொழுக்கங்களை கெடுக்கின்ற வீணான பேச்சுகளுக்கு விலகி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரிடம் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று. நாம் பேசுகின்ற வார்த்தை ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஆகவே நாம் ஞானமுள்ளவர்களாய் நாம் பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை அமெரிக்க தேசத்தில் 1899 ஒரு 4 வித்தியாசமான பத்திரிகையின் செய்தியாளர்கள் ஒரு மதுபான கடையில் கூடியிருந்தார்களாம். அவர்கள் அந்த வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு செய்திக்கு ஒரு செய்தியை எழுத வேண்டும் என்று கலந்து ஆலோசித்தனர். அதன்படி ஒரு பொய்யான செய்தியை உண்மையான செய்தியாக அவர்கள் உருவாக்கினர். அதாவது, சீன பெருஞ்சுவர் உடைக்கப்பட்டு உலக நாடுகளிடையே வணிக வியாபாரத்துக்காக உடைக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தி. ஆனால் அந்த செய்தியை கேட்டு சீனாவில் பெரும் கலவரம் வெடித்தது. வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். சில வார்த்தைகள் கொல்லுகின்ற வார்த்தைகளாக நாம் போய்விடுகிறது. ஆகவே நம் வார்த்தைகள் அழிவுக்கு நேராக செல்லாதபடி நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரது படைப்பில் நம்மை அழகாக படைத்தார் ஆண்டவர். ஆனால் பாவத்தில் விழுந்தபோது படைத்து இந்த மிருகங்கள் பறவைகளுக்கெல்லாம் பெயரிடுங்கள் என்று சொன்னார். ஆனால் நாம் பாவத்தில் விழுந்த பொழுது பயத்தின் வார்த்தைகள், அவநம்பிக்கையின் வார்த்தைகள், இன்னுமாய் கேலியின் வார்த்தைகள், தூஷண வார்த்தைகள் எல்லாம் நாம் பேச ஆரம்பித்து விட்டோம். பிசாசானவன் நமக்குள் அப்படிப்பட்ட விதைகளை விதைத்துவிட்டு சென்று விட்டான். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்ட நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை உடையவர்களாக காணப்படுகிறோம். கிறிஸ்துவை உடைய நாம் ஒவ்வொருவரும் பேசுகின்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக காணப்பட வேண்டும் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, நாம் பேச வேண்டிய வார்த்தை சுருக்கமான வார்த்தையாக இருக்க வேண்டும். பிரசங்கி 5:2 நாம் பார்த்தால், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பேசும் வார்த்தைகள் சுருக்கமானதாக காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலர் பேச ஆரம்பித்தால் அதை எப்படி முடிப்பது என்றே தெரியாமல் திணறுவார்கள். வளவளவென்று பேசுவார்கள். ஆனால் ரத்தின சுருக்கமாக நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ரத்தின சுருக்கம் என்பது ரத்தின கற்கள் பூமிக்கு அடியில் மண்ணில் இருக்கும்போது அநேக கார்பன்களை தன்னுள் அடக்கி கொண்டு அது ஒளி வீசுகிறது. அதே போல நாம் இருதயத்தில் அநேக காரியங்களை அடக்கி வைத்து ரத்தின சுருக்கமாக நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற கிருபைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் சுருக்கமாக பேச வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது, நாம் சொற்களை குறைத்து கொள்ள வேண்டும். நாம் பேசுகின்ற சொற்களை குறைத்து கொள்ள வேண்டும்.
ஜெபம் செய்யும்போது மத்தேயு 6:7 நாம் பார்க்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று எண்ணுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதிக வசனிப்பினால், அதிக சொற்களினால நம்ம ஜெபம் கேட்கப்படும் அப்படின்ட்டு நம்ம அஞ்ஞானிகளைப் போல நாம் ஜெபிக்கக்கூடாது அப்படின்ற வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ஆகவே நாம் நமது பிரச்சனைகளையே சொல்லி கொண்டு நாம் இருப்பதில் அர்த்தமில்லை. அதற்கான பதிலை ஆண்டவரிடத்தில் கேட்டு சுருக்கமாக நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல நமது பேச்சும் சுருக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு சிறந்த முன்மாதிரி நமது இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சில வார்த்தைகளை தான் அவர் பேசுவார். அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு சில வார்த்தைகளை கூறுவதை நாம் பார்க்கிறோம். எப்பத்தா, தலிதா குமி. அதே போல விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து எல்லாரும் தூஷண வார்த்தைகளை பேசினார்கள். ஆனால் ஆண்டவர், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சுருக்கமாக அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவரிடத்தில் நாம் சுருக்கமாக பேசுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் அளவாய் பேச வேண்டும். குறைந்த சொற்களை பயன்படுத்த வேண்டும். அளவோடு நாம் பேச வேண்டும். ஏனென்றால் வேதவசனம் சொல்கிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொற்கள் மிகுதியாய் பேசும்போது, யாரிடமாவது அதிக நேரம் பேசி கொண்டிருந்தால் நிச்சயம் அது கலவரத்தில் அல்லது சண்டையில் கொண்டு போய் முடிந்துவிடும். பாவம் இல்லாமல் போகாது என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. உன் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாம் அளவாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் மிரியாமை குறித்து பார்க்கும்போது என்னாகமம் 13:12 கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரா, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்று அவள் அதிகமாய் பேசினதினால் அவளுக்கு பயத்தின் நிமித்தமாய், அவள் பேசினது நிமித்தமாய் அவள் குஷ்டரோகியாக மாறினாள் என்று நாம் பார்க்கிறோம். நிச்சயமாய் அதிக பேச்சு நமக்கு ஆபத்தை தான் கொண்டு வரும் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, நாம் மௌனமாக இருக்க வேண்டும். நமது வார்த்தை சுருக்கமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் சில நேரங்களில் மௌனமாய் இருப்பது சிறந்தது. மார்க்கு 14:61 அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாதிருந்தார் அப்படின்ட்டு நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக வைத்துவிட்டு சென்ற காரியம், சில வேளைகளில் நாம் மௌனமாய் இருப்பது சரியானதாக காணப்படும். வேண்டாத தேவையில்லாத காரியங்களுக்கு இயேசு கிறிஸ்து பதில் பேசவில்லை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பேச வேண்டிய வார்த்தை சுருக்கமாய் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது, வார்த்தைகளை குறைவாக பேசணும், அளவாக பேசணும். சில நேரங்களில் நாம் மௌனமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் என்ன விதமாய் பேச வேண்டும், கிறிஸ்துவை உடையவர்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, சுருக்கமாக ஆண்டவரே, நீர் வானத்தில் இருக்கிறீர், நாங்கள் பூமியில் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பேசுகின்ற வார்த்தை சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. அநேக நேரம் சொற்களின் மிகுதியினால் நாங்கள் அநேக பாவங்களை செய்து விடுகிறோம். அப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. வீண் வார்த்தை பேசாமல் ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவை காத்து கொள்வதற்கு கிருபை செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.